ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணலை அப்படின்னா, கண்டிப்பாக இவங்க இந்த வருஷமும் கடைசி இடத்தை தான் பிடிப்பாங்க. இதற்கு மேலும் மிக மோசமான ஒரு ஆட்டம் மும்பை இந்தியன்ஸுக்கு அமையும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி மேனேஜ்மெண்ட்டையும் கேப்டனையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க இந்திய அணி முன்னாள் வீரரான பத்தான் அவர்கள். இர்ஃபான் பத்தான் அவர்கள் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுவதற்கு ஒரு காரணமும் இருக்குது. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வருட ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 5 முறை கோப்பைகளை கைப்பற்றிய சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியும் தற்போது தொடர்ந்து தோல்விகளை தழுவி தற்போது புள்ளிப்பட்டியலில் 8 மற்றும் 9வது இடங்களை பிடிச்சிருக்காங்க. இதில் சிஎஸ்கே அணியும் 5 போட்டிகளில் விளையாடி 4ல் தோல்வியும் 1 போட்டியில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதே போல தான் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 5ல் விளையாடி 1 போட்டியில் வெற்றியும் 4 போட்டிகளில் தோல்வியும் தழுவி இருக்காங்க. இப்போது ஹார்திக் பாண்டியா அவர்கள் கையில் கேப்டன்ஷிப் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு வலுவான அணியாக இருக்கும் போதிலே கூட அவங்களால மற்ற அணிகளை வெற்றி பெற முடியலை. இதுதான் பல்வேறு விமர்சனங்களை தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி மீது சாய்த்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து தற்போது பேசியிருக்கக்கூடிய இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான இர்ஃபான் பத்தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ரோஹித் சர்மா அவர்களை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இதை விட மோசமான தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் ஹார்திக் பாண்டியா அவர்களையும் அதே போல் மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட்டையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா தற்போது ஐபிஎல் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 20 ஓவர் உள்ளே இருப்பதே கிடையாது. அவங்க வராங்க, பேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு 2 ஓவர் தான் நிற்கிறாங்க, அதில் அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. பிறகு இம்பேக்ட் பிளேயராக அவங்கள வெளியில் உட்கார வச்சிடுறாங்க. ரோஹித் சர்மா அவர்களுடைய ஃபிட்னஸை காரணம் காட்டி தான் இந்த ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னு தகவல் வெளிவருது. இருந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒன் டே மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கு கேப்டனாக இருந்து அவங்க அணியை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டு தான் இருக்காங்க. அதுவும் சமீபத்தில் 2 ஐசிசி கோப்பைகளை கைப்பற்றி கொடுத்து வெற்றிகரமான கேப்டனாகவும் வலம் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தற்போது பார்த்திங்கன்னா அவங்க அனைத்து விதமான இன்டர்நேஷ்னல் போட்டிகள்லையுமே முழுமையாக உள்ளே வந்து ஃபீல்டிங் பண்ணுறாங்க. ஆனால் ஐபிஎல் போன்ற ஒரு லீக் போட்டியில் அவங்கள முழுமையாக ஃபீல்டிங் பண்ண வைக்காமல் வெளியில் உட்கார வைப்பது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. அவங்கள மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து அணிக்குள்ளே இல்லை அப்படின்னா அது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சீனியர் வீரரை எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டும். அந்த அணியில் பார்த்தீங்கன்னா சீனியர் வீரர்களுக்கு எப்போதுமே ஒரு மரியாதை வந்து இருக்கும். அவங்களுடைய ஆட்டம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டாலும் சரி, அவங்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க வச்சு அவங்களுடைய மிக முக்கியமான ஃபார்மை வந்து வெளிக்கொண்டு வருவாங்க. இது போல தான் ராபின் உத்தப்பா, அஜிங்கியா ரஹானே, ஷேன் வாட்சன், அம்பத்தி ராயுடு அப்படின்னு சீனியர் வீரர்களை பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் கையாண்டு அவங்களுடைய மிகச்சிறந்த ஆட்டங்களை வாங்கினாங்க சிஎஸ்கே. அதுபோல் மும்பை இந்தியன்ஸ் அணியும் தற்போது ரோஹித் சர்மா அவர்களுக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள 20 ஓவரும் உள்ளே நிப்பாட்டினாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். ஆனால் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருந்து இந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய கோட்டை விடுறாங்க. அவங்களுடைய ஆட்டம் தனிப்பட்ட முறையில் நன்றாக இருந்தாலுமே கூட கேப்டன்ஷிப்பில் அவங்க இது போன்ற சில விஷயங்களை சரி பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒரு அணியை வெற்றி பெற முடியும் அப்படின்னு தற்போது இர்ஃபான் பத்தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.